என்பதுதான். இன்று அறத்துப்பாலின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் முதல் குறள் பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கருத்து: எழுத்துக்களுக்கெல்லாம் முதலில் இருப்பது போல இந்த உலகில் முழுவதற்கும் முதல் காரணம் இறைவன் என்பதே இதன் கருத்தாகும். இந்த கருத்தை வச்சு ஒரு அழகான கதையை இப்ப பார்க்கலாம். கதை: ஆதி தேடிய மனிதன். ஒரு காலத்துல சிவநாதன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிக புத்திசாலி. ஆனா ஒரு கேள்வி அவனை தினமும் தொந்தரவு செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த உலகம் யாரால உருவானது? அவன் பல புத்தகங்களை படித்தவன், பல அறிஞர்களை சந்தித்தான். ஆனால் முழு பதில் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான். அவர் ஒரு ஆலமர அடியில் அமர்ந்திருந்தார். சிவநாதன் கேட்டான், தாத்தா, இந்த உலகத்தில் ஆரம்பம் என்ன? முதியவர் மண்ணில் இருந்து ஒரு விதையை எடுத்து காட்டி, இந்த பெரிய ஆலமரம் எங்கிருந்து வந்தது? சிவநாதன், இந்த சின்ன விதையில் இருந்து என்று கூறினார். முதியவர் சிரித்துக்கொண்டே, அப்படித்தான் மகனே, இந்த உலகிற்கும் ஒரு ஆதி இருக்கிறது, அவனே பகவான் என்றார். அன்றுதான் சிவநாதன் புரிந்து கொண்டான், உலகம் தானாக உருவாகவில்லை, ஒரு முதல்வன் இருக்கிறான் என்று. இதுதான் அந்த குறளின் அர்த்தம். ஆதிக்கு அனைத்திற்கும் முதல்வனான ஒரு பகவான் இருக்கிறான் என்பதே அந்த திருக்குறளின் விளக்கம். திரும்ப ஒரு முறை திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நல்ல கதை மூலியமா விளங்கியிருக்கும் நம்புறேன். அடுத்த கதைகள்ல மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.